ஹலோ கைஸ், பைனான்ஸோட ஒரு நியூ கிவ்அவே பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கேம் ப்ளே பண்ணுறதால நமக்கு 1 பிடிசி, 10 பிஎன்பி, அதே மாதிரி 1 லேக் பியூஎஸ்டி சேவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. இதை செய்கிறதுக்கு பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் பேனர்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும். இதில் இந்த பம்கின் பூசணிக்காய் காட்டுற பேனரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படித்தான் வரும். இதில் நீங்கள் கேண்டீஸ் கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ கேண்டி கலெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் தருவாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட் 100க்குள்ளே வந்தால் உங்களுக்கு கட்டாயம் அலோகேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ப்ளே நம்ம கொடுத்து ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னால் பாருங்கள் நம்மளோட ரேங்கிங் என்ன மாதிரி இருக்குது. நமக்கு கேண்டி 200 தந்துருக்காங்க. ஸோ இந்த தந்த 200 கேண்டியை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். அப்படி இது இல்லாட்டி மேலதிகமாக கேண்டீஸ் வேணும்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணியும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதுக்கு ஹவு டு ப்ளேன்னு கொடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி கோஸ்ட் வரும். வார கோஸ்ட்டை ஒரு தடவை டச் பண்ணணும். டச் பண்ணால் நமக்கு 6 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ டச் பண்ணாமல் விட்டால் நம்மளோட கேண்டிலேருந்து 6 கேண்டீஸ் போகும், இல்லாமல் போகும். அதே மாதிரி இது கோஸ்டின்னு சொல்கிறது. அடுத்ததாக மோன்ஸ்டர்ன்னு ஒன்று இருக்குது. மோன்ஸ்டர் கீழே காட்டியிருக்கிற மாதிரி வரும். இந்த மோன்ஸ்டரை நீங்கள் 3 டைம்ஸ் டச் பண்ணணும். ஒரே தடத்தில் 3 டைம்ஸ் டச் பண்ணணும். டச் பண்ணால் இதுவும் இல்லாமல் போகும். அப்போ அதில் நமக்கு 10 கேண்டீஸ் தருவாங்க. டச் பண்ணாமல் விட்டால் நம்மளோட கேண்டி பேலன்ஸ்லேருந்து 10 குறையும். அதே மாதிரி இந்த பம்கின் ஒன்று வரும். அதை நம்ம எதுவுமே செய்யாமல் வளர விடணும். அது வளர்ந்தால் நமக்கு 14 கேண்டீஸ் தருவாங்க. ஒருவேளை நம்ம தவறுதலாக அதை டச் பண்ணி இல்லாமக்கிட்டோம்னா நம்மளோட கேண்டியிலேருந்து 14 கேண்டீஸ் குறையும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த கோஸ்டியையும் மோன்ஸ்டரையும் டச் பண்ணி இல்லாமக்கணும். ஸோ இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணலாம். ஆனால் இதை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி அதில் வேறவங்க ப்ளே பண்ணால் அது மூலமாக நீங்கள் இன்னொரு தடவை ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நாம் இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ப்ளே நவுன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. ப்ளே நவை கொடுத்தோடனே இப்படித்தான் வரும். கோஸ்டி வரும். அது என்ன செய்யணும்னு சொன்னேன் ஆல்ரெடி. கோஸ்டி வந்தால் அதை 1 டைம் டச் பண்ணணும். மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம இடையிலேருந்து 6 கேண்டீஸ் போகும். மான்ஸ்டரை 3 டைம்ஸ் டச் பண்ணி அதை இல்லாமல் ஆகணும். பம்கினை எதுவுமே செய்யாமல் நீங்கள் வளர விடணும். பம்கின் வளர்ந்தால் மட்டும்தான் நமக்கு 14 பாயிண்ட்ஸ் 16 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ளே நவை இப்போ கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. பாரு கோஸ்ட்டை 1 டைம் டச் பண்ணாலே +6 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. டச் பண்ணாமல் விட்டால் -2. இந்த மான்ஸ்டர் 3 டைம் டச் பண்ண 10. ஓ பார்த்தீங்களா, பம்கினை டச் பண்ண 14 கலங்கிட்டு டச் பண்ணக்கூட பம்கினை. மான்ஸ்டர் 3 டைம் டச் பண்ணணும். கோஸ்ட்டை டச் பண்ணணும். அதே மாதிரி பம்கின் வந்தால் மட்டும் வளர விடணும். இதுதான் கைஸ் கேம். இதை ப்ளே பண்ணி நீங்கள் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட் 100 பீப்புள்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அலோகேஷன் இருக்குது. அதாவது 1 பிடிசி 100 ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ஷன் கிடைக்க போகுது. கட்டாயம் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க, வின் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள் நம்மளோட பாயிண்ட்ஸ் தருவாங்க என்ன மாதிரின்ட்டு. யூ கலெக்டட் 140 கேண்டீஸ். 140 கேண்டீஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரேங்கிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இதில் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணக்குள்ள எனக்கு தெரியாது. இப்போ நான் என்னோடய கேண்டீஸ் அதிகமாக இருக்குது. வேணால் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஷேர் பண்ணுறதுக்கு இப்படி வரும் ஒரு இன்விடேஷன் கோட். இதை காப்பி பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வேணால் லீடர் போர்ட்ஸில் யார் இருக்குது என்ன மாதிரின்னு பார்த்துக்கொள்ளலாம். த லீடர் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 1448
பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளோட 540 தான் இருக்குது நம்மளோட பாயிண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளும் முன்னால் வந்து கொள்ளலாம். ஓகே கேஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இது பெரிய ஒரு அலோகேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கேம் ப்ளே பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேம் ப்ளே பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.